திமுக ஆட்சிக்கு வந்தால் சென்னையை போன்று கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் துடியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். நமக்கு நாமே பயணம் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்ததாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். 234 தொகுதிகளில் போய் சுத்தி வந்தேன். விவசாயிகளை, நெசவாளர்களை, தொழிலாளர்களை, தொழிலதிபர்களை, பாட்டாளிகளை, அதே மாதிரி இளைஞர்களை, மாணவர்களை, மகளிர் சுய உதவிக்குழு சார்ந்த சகோதரிகளை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, பட்டதாரிகளை, மக்கள் நல பணியாளர்களை, மாற்றுத்திறனாளிகளை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சேன். நடந்து வந்தேன், சைக்கிள்ல போனேன், பைக்ல வந்தேன், வேன்ல வந்தேன், பஸ்ல வந்தேன், டிராக்டர்ல போனேன், போட்ல போனேன். மாணவனை போல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சில பேர் கிண்டல் பண்ணாங்க, ஏதோ நான் ஷூட்டிங் போறேன்னு சொல்லி. ஷூட்டிங் இல்ல, மீட்டிங் தான் போயிட்டு இருக்கேன்.